ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு குடிக்க மட்டும் காசு இருக்கா? எதுக்குப்பா இவ்வளவு பெரிய கோவம்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, தேனை பத்தி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேரு. அதுவும் குறிப்பா ஆண்கள் தான். தேன் வாங்குறதுக்கு காசு இல்லையா? தேன் வாங்கி வீட்டுல பயன்படுத்துங்க. ஒரு வருஷத்துக்கு 30 இருந்து 50,000 ரூபாய் மருத்துவ செலவு குறையும். கியூபா, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் எல்லா வீடுகள்லையும் தேன் பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு வீடியோ போட்டா காசு இல்ல. எது தேன் வாங்குறதுக்கு? ஏப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த காலத்துல யார்கிட்ட காசு இல்ல? தேன் மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. நிறைய இருக்கு. இதை பத்தி சொன்னோம்னா இந்த ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்ல முடியாது. அவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த தேன்ல. வீட்டுல தேனை வாங்கி குழந்தைகள் நீங்க எல்லாரும் பயன்படுத்தணும், இனிப்புக்கு பதிலாக. அப்படி செய்யும் போது நமக்கு மருத்துவ செலவு வருடத்திற்கு 50,000 குறைவதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இந்தியாவில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்துல யாருப்பா எடுக்கிறது அப்படின்னா, எடுக்கிறாங்க ஒரு ஆளுங்கெல்லாம், பிரைவேட் தான் எடுக்குது. ஆனா நம்ம தான் கண்டுக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்சா வீட்டில் தேனை வாங்கி பயன்படுத்துங்க. தேன் உங்க வீட்டில் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எங்க வீட்லயும் தேன் இருக்குண்டு. நிறைய பேருக்கு அது ஊக்கமா இருக்கும். நிறைய பேர் தேனை பயன்படுத்துவாங்க. யாரும் சொல்றது இல்லை, ஞாபகப்படுத்துறது இல்லை. எல்லாருக்குமே தெரியும் தேன் மிகப்பெரிய மருத்துவ குணமுடையது. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள் வச்சாலும் கெட்டே போகாது அப்படின்னு, இல்லையா? ஆனா ஞாபகம் வர்றது இல்லை. இனிமேலாவது இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகாவது நேர தேன் பாட்டில் வாங்கி வீட்டில் எப்பவுமே வச்சுக்குங்க. இன்னொரு கேள்வி ஒன்று வருது. சுத்தமான தேன் கிடைக்கிறது இல்ல. நீங்க போய் சூப்பர் மார்க்கெட்ல தேடினீங்கன்னா சுத்தமான தேன் கிடைக்காது. நீங்க எங்க தேடணும் தேன் அப்படின்னா, எடுக்கிறவங்கள்ட்ட தேடணும். விவசாயம் பண்றவங்க, தேன் வளர்ப்பு, இவங்களெல்லாம் நான் எங்க போய் தேடுறதுன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல இப்ப வந்த சோசியல் மீடியாவில் அவர்களே, விவசாயிகளே, தேன் வளர்க்குறவங்களே வீடியோ போடுறாங்க. எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்க தர்றோம்னு. அவங்கள்ட்ட நீங்க வாங்கி பாருங்க, உண்மையான தேன் கிடைக்கும். நான் கூட வாங்கியிருக்கேன். இது வந்து முருங்கை தேன். ஆனா விலை கொஞ்சம் அதிகம்தான். ஆனா நமக்கு நோய் நொடிகள் வராது, மருத்துவ செலவு குறையும். எவ்வளவு ஒரு லிட்டரு? முருங்கை தேன் வந்து 1000 ரூபாய் சொல்றாங்க. உங்க ஏரியாவில் எவ்வளவு சொல்றாங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1000 ரூபாயா இல்லையான்னு. ஆனா நான் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் இருந்து வாங்கினேன், பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் பல வருஷமாக. உண்மையிலேயே நல்ல தேன் தான். சரிப்பா, அந்த வாங்குறவங்களுடைய நம்பர் சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா திரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தா போதுமே, பொருளை விற்க ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்களா தேடுங்க, நம்பர் நான் சொல்ல மாட்டேன். ஸோ சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் தேனி வளர்க்குறவங்க தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஒரு முறை கூகுளில் அடிச்சு பார்த்துருங்க. உண்மையிலே என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இதை சொல்லணும்னா 10 நிமிடம் பேசணும் தேனை பத்தி, மருத்துவ குணங்களை. 10 நிமிஷம் நீங்க உட்காந்து கேட்பீங்களா? 1 நிமிஷம் ஷார்ட்ஸே தள்ளி விட்டுறீங்க மேல. அதனால கூகுள்லேயே அடிங்க, இது சொல்லும் என்னென்ன நோய்களை குணமாக்குது, என்னென்ன நோய்கள் வராது, இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு.